இலங்கையின் அனைத்து பகுதிகளும் மிகப்பெரிய புவிநடுக்கத்திற்கான வாய்ப்பை கொண்டுள்ளன என்பது நிஜமென யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரித்துள்ளார். நேற்றைய தினம் இரவு சிறிய அளவிலான நில அதிர்வு உணரப்பட்டதை தொடர்ந்து நில அதிர்வு தொடர்பாக தனது முகப்புத்தக பதிவில் விளக்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் நிலப்பகுதிகளிலும் இலங்கையை அண்மித்த கடல் பகுதிகளிலும் கடந்த 5 ஆண்டுகளில் 29 நில அதிர்வுகள் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டன. இவை புவிநடுக்க பதிவு கருவியில் குறைந்த அளவு திட்டத்தில் இருந்தாலும் கூட இவை நாம் ஒரு மிகப்பெரிய புவிநடுக்க வாய்ப்பை கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகின்றன. பூமி பெரியதும் சிறியதுமான பல கவச தகடுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. இலங்கை இந்தோ ஆஸ்திரேலியா கவச தகட்டின் வடமேற்கு பிராந்தியத்தில் அமைந்துள்ளது. இலங்கையில் அண்மையில் அதிகமாக நிகழும் புவிநடுக்க அதிர்வுகள் இலங்கையின் கீழான கவச தகடுகளில் சிறிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படுவதை வெளிப்படுத்தியுள்ளன. இந்த மாற்றங்கள் பெரிதாக அமையும் சந்தர்ப்பங்களில் மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புவிநடுக்கங்கள் இலங்கையில் தோன்றலாம். உலகில் முன்னெதிர்வு கூற முடியாத மிக பெரும் உயிரழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய இயற்கை அனர்த்தங்களில் புவிநடுக்கம் முதன்மையானது. ஆனால் சிறப்பான விழிப்புணர்வுடன் இருந்தால் ஓரளவு பாதிப்புகளை குறைக்கலாம். இலங்கையில் புவிநடுக்கத்தினை பதிவு செய்யும் புவிநடுக்க பதிவு கருவிகள் கண்டி பல்லேகலவிலும் அனுராதபுரம் மிகியந்தலையிலும் மட்டக்களப்பிலும் மாத்தறையிலும் உள்ளன. வவுனியாவில் ஏற்பட்ட நில அதிர்வு மிகியந்தலையிலும் உள்ள புவிநடுக்க பதிவு கருவியில் பதிவாகியிருக்கும். எனினும் உத்தியோகபூர்வ அறிவித்தல் இதுவரை வெளியாகவில்லை. எவ்வாறாயினும் இலங்கையின் அனைத்து பகுதிகளும் மிகப்பெரிய புவிநடுக்கத்திற்கான வாய்ப்பை கொண்டுள்ளன என்பது நிஜமென மேலும் தெரிவித்தார்.